செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் மேம்பாலம் அருகே செயல்பட்டு வரும் காமாட்சி மெஸ் உணவகத்திற்கு வரும் வாகனங்கள் சாலையை ஆக்கிரமித்து நிறுத்தப்படுவதால் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கந்தன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் கந்தன், விவரங்கள். வணக்கம் தர்ஷினி. குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையிலிருந்து பல்லாவரம் நோக்கி செல்லும் வழியில் சரியாக பல்லாவரம் மேம்பாலம் அருகே அந்த ஜிஎஸ்டி சாலையிலிருந்து காமாட்சி மெஸ் உணவகம் அமைந்துள்ளது. இந்த உணவகத்தில் சைவம் அசைவம் 2 வகையும் உள்ளது. இந்த ஓட்டலுக்கு வரும் அனைத்து வாகனங்களிலும் இந்த சாலையை ஆக்கிரமித்து நிறுத்துவதால் தினத்தோறும் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக வார விடுமுறை இன்று என்பதால், ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அதிகமானவர்கள் இந்த ஓட்டலுக்கு உணவு அருந்து வந்தனர். அப்பொழுது ஜிஎஸ்டி முழுவதும் அனைத்து வாகனம் நிறுத்தியதால் அங்கு ஒரு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அப்பொழுது அந்த வழியாக அந்த வாகன ஓட்டிகள் வாகனம் நிறுத்திவிட்டு அந்த ஓட்டல் ஊழியர்கள் கடுமையாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது வாக்குவாதம் முற்றவே அந்த ஓட்டல் ஊழியர் பாண்டியன் என்பவர் அந்த வாகன ஓட்டிகளை கடுமையாக தாக்கியதோடு அவர் கார் கண்ணாடி அடித்து உடைத்துள்ளார். உடனடியாக பல்லாவரம் போலீசாருக்கு தகவல் கிடைத்ததன் பேரில் விரைந்து அந்த போலீசார் அந்த ஓட்டல் ஊழியரை பாண்டியன் என்பவருக்கு தற்போது காவல் நிலையத்தில் விசாரணை நடத்தி வருகிறார். அது மட்டும் இல்லாமல் அப்பகுதியைச் சேர்ந்த அந்த பொதுமக்கள் எங்கள் வீடுகளுக்கு வெளியவே அனைத்து வாகனம் நிறுத்தி வருவதாகவும், இதனால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதோடு வீட்டுக்கு செல்ல முடியாத தற்போது போராட்டம் நடத்தி வருகிறார். அது மட்டும் இல்லாமல் காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். எனவே இந்த பகுதியில் இருக்க வாகனங்கள் முறையாக வாகனங்களை முறையான பார்க்கிங் நிறுத்த வேண்டும் என ஒரு கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.